தங்கிலீஷ். மொழியை இழந்து விட்டால் உன் இனத்தை, உன் இனத்தை, உன் அடையாளத்தை நீ இழந்து விடுவாய். நீ ஒரு முதலமைச்சர் வச்சிருக்கப்பா, அவர் சொல்றாரு ரெயின்போவை அப்படியே தமிழ்ல ரெயின்போனே எழுதுங்கன்ற. எது தன் தாய்மொழி, எது யார் தன்னை பெற்ற தாய் என்று தெரியாத ஒரு நிலையில் என் இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ் எழுத படிக்க தெரியாது என்பதை பெருமையோடு சொல்கிற 3 தலைமுறை இந்த நாட்டிலே உருவாகிவிட்டது. அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், இந்த பதாகையில் என்ன எழுதியிருக்கிறது? டவுன் ஹால். நான் அதை பேசியதில் நகர அரங்கம் என்று பேசியிருக்கிறேன் அந்த குரல் ஒளி. ஆனால் என்ன எழுதியிருக்கிறது? டவுன் ஹால். எந்த மொழியில் எழுதியிருக்கிறது? எந்த எழுத்தில்? தமிழில். இது என்னது? இதுதான் என் உடன் பிறந்தான தங்கிலீஷ். அங்க தப்பிச்சான், ஆவணின்னு போட்டான். இங்க பாருங்க, நீங்க வரு டிசம்பர். டிசம்பர் எப்படி எழுதுவா? டிசம்பரை எப்படி எழுதுவா? டிசம்பர். ஜனவரி ஜனவரி, நவம்பர் நவம்பர். இதுதான்டா தமிங்கிலம், இதுதான்டா தங்கிலீஷ். டே பெத்ததாய பைத்தியக்காராக்குன பைத்தியக்கார பயில்களா, டே உங்களை வச்சுக்கிட்டு நம்பற வாடு. எதை பத்தி நீ ஒரு முதலமைச்சர் வச்சிருக்கப்பா, அவர் சொல்றாரு ரெயின்போவை அப்படியே தமிழ்ல ரெயின்போனே எழுதுங்கன்ற. வானவில்னு எழுதுங்கன்னு சொல்லல அவரு, ரெயின்போவை ரெயின்போனே எழுதுங்க. எந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை பார். மொழியை இழந்து விட்டால் உன் இனத்தை, உன் இனத்தை, உன் அடையாளத்தை நீ இழந்து விடுவாய்.